சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன படம் இது? இதெல்லாம் ஒரு படமா? அப்படின்னு அத பத்தி நெகட்டிவ் பிராண்ட் பண்றதுக்காகவே நெறைய பேர் கிளம்பி போன மாரி இருந்தது. பிகாஸ் அதுவே வந்து ஒரு ட்ரெண்ட் மாரிலாம் வந்து கிரியேட் ஆயிட்டு இருந்தது. இப்பயும் அதையே பண்றாங்களோ அப்படின்ற மாரி ஒரு தாட் எனக்கு வந்ததுங்க. அண்ட் யாராவது நல்லாவே இல்ல இந்த படம் அப்படின்னு சொன்னா தான் சரி ஓகே நம்மளும் போய் பார்க்கலாம். அவங்க டேஸ்ட்டும் நம்ம டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கான்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னுலாம் வந்து யோசிச்சு நான் போய் படம் பார்த்துருக்கேன். பட் அந்த படம் எனக்கு ரொம்ப புடிச்சதா வந்து இருந்திருக்கு. அப்பதான் ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு புடிச்சது எனக்கு பிடிக்கணுன்றது கிடையாது. எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணுன்றது கிடையாது. இப்ப தக் லைஃப்லயும் அதே தான் வந்து நடந்துட்டு இருக்கு. நல்லால அப்படின்னு வந்து நெறைய பேர் சொன்னாலும், நான் தக் லைஃப் பார்த்துட்டு ஜென்யூன்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு மணிரத்னம் சார் அவங்க டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். கமல்ஹாசன் சார் அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப 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 பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய மியூசிக்காக அந்த படத்தை நான் எவ்வளோ டைம் வேணாலும் பார்ப்பேன். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது தக் லைஃப் எனக்கு பர்சனலி ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. சோ நீங்களும் வந்து எங்கடா எல்லா இடத்துலயும் வந்து தக் லைஃப் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சு ஒரு ஆசிலேஷன்ல இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க போய் அந்த படத்தை பார்த்துட்டு ஜென்யூனா நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை எனக்கு ஷேர் பண்ணுங்க.